த டிபேட்க்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு டிசம்பர் 19, 2025 இந்திய பங்குச் சந்தை. சந்தையோட திசை இந்த பக்கம் போகுது. ஆமாம். சந்தை ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாரா இருக்கா, இல்ல நாம ரொம்ப எச்சரிக்கையா அணுக வேண்டிய சில காரணிகள் மறைஞ்சிருக்கா? இதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி. இந்த விவாதத்துக்கான எல்லா தரவுகளும் இன்னைய சந்தை அறிக்கைகள்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. சரி, என் பார்வையில சாதகமான உலக மற்றும் உள்நாட்டு காரணிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து சந்தைய ஒரு பெரிய ஏற்றத்துக்கு தயார்படுத்துதுன்னு நான் உறுதியா நம்புறேன். ஆனா எனக்கு அப்படி தோணல. மேலோட்டமா பாக்குற இந்த பாசிட்டிவ் அறிகுறிகளுக்கு பின்னாடி சில அடிப்படை அபாயங்கள் இருக்கு. அதனால நாம ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் வாதிட போறேன். சரி, என் தரப்பு வாதத்தை நான் முதல்ல வைக்கிறேன். இந்திய பங்குச் சந்தைய ஒரே நேரத்துல பல நேர்மறையான சக்திகள் மேல் நோக்கி தள்ளுதவ நான் பார்க்கறேன். இது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல, இது ஒரு ஒருங்கிணைந்த உந்துதல். உலகளவிலிருந்து பணம் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ரொம்ப நம்பிக்கையோட முதலீடு செய்றாங்க. அரசாங்கத்தோட கொள்கைகளும் சாதகமா இருக்கு. இதுக்கு ஒரு முதல் அறிகுறி இன்னைக்கு காலையில GIFT நிஃப்டி ஒரு 82.5 பாயிண்ட் பிளஸ்ல ஆரம்பிச்சதுதான். இது ஒரு நல்ல தொடக்கத்தை காட்டுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா நேத்து மார்க்கெட் ஏன் பெரிய ஏற்றம் இல்லாம கிட்டத்தட்ட தட்டையா முடிஞ்சது? நீங்க சொல்ற இந்த ஒருங்கிணைந்த உந்துதல் அப்போ எங்க போச்சு? இதுவே முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்குன்னு காட்டலையா? ஒரு நாள் காலையில வர்ற ஒரு கேம்பப் ஓப்பனிங்க மட்டும் வச்சு நாம ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? நல்ல கேள்வி. நேற்றைய தட்டையான நிலைங்கிறது ஒரு பெரிய ஏற்றத்துக்கு முன்னாடி வர்ற ஒரு சின்ன ஓய்வு, ஒரு கன்சாலிடேஷன் நான் பார்க்கறேன். பெரிய பாய்ச்சலுக்கு முன்னாடி மூச்சை இழுத்து விடுற மாதிரி. ஆனா நீங்க அடிப்படை காரணிகளை பாருங்க. உலகளவுல முக்கிய சென்ட்ரல் பேங்க்ஸ் வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற பணம் இந்தியாவை மாதிரி வளர்ற சந்தைகளை நோக்கி தான் வரும். அது நிச்சயமான ஒரு விஷயம். இதுக்கு மேல நம்ம DIIs, அதாவது உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பணத்தை முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது நம்ம பொருளாதாரம் மேல அவங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது. இது சந்தைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் மாதிரி. நீங்க சொல்ற பாதுகாப்பு வளையம் நல்ல விஷயம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா சந்தையோட உண்மையான பெரிய இன்ஜின் யாரு? வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FIIs. அவங்க என்ன பண்றாங்க? ரிப்போர்ட்லயே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, அவங்க தேர்ந்தெடுத்து முதலீடு செய்றாங்கன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு முழு சந்தை மேலேயும் நம்பிக்கை இல்ல. சில நல்ல பங்குகளை மட்டும் தேடி பிடிச்சு முதலீடு பண்றாங்க. ஒரு கார்ல 4 டயரும் சீரா ஓடினாதான் வண்டி வேகமா போகும். இங்க உள்நாட்டு டயர் நல்ல சுத்துது, ஆனா வெளிநாட்டு டயர் ரொம்ப மெதுவா யோசிச்சு சுத்துது. இதை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பெரிய ரேஸ்ல ஜெயிக்க முடியும்? நான் இத வேற மாதிரி பார்க்கறேன். FIIs தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அவங்க குப்பையான பங்குகளை தவிர்த்து நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற தரமான வலுவான நிறுவனங்கள்ல முதலீடு பண்றாங்க. இது ஒரு வகையில சந்தையோட தரத்தை உயர்த்தும். மட்டமான பங்குகள்ல இருந்து நல்ல பங்குகளுக்கு பணம் போறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான செயல்முறை. DIIகளோட தொடர்ச்சியான முதலீடு உள்நாட்டு நம்பிக்கையையும் FIIகளோட இந்த தேர்ந்தெடுத்த முதலீடு தரத்தையும் உறுதி செய்து. இது ரெண்டும் சேரும்போது அது ஒரு நீடித்த ஆரோக்கியமான ஏற்றத்துக்கு வழிவகுக்கும். மன்னிக்கணும், ஆனா உங்க வாதத்தை என்னால முழுசா ஏத்துக்க முடியல. FIIகளோட தயக்கத்தை நாம இவ்ளோ சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. அவங்க தான் உலக பொருளாதாரத்தோட நாடி துடிப்பை சரியா கணிக்கிறவங்க. அவங்க தயங்குறாங்கன்னா நாம பார்க்காத ஏதோ ஒரு அபாயத்தை அவங்க பார்க்கறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருவேளை உலக அளவுல ஒரு மந்தநிலை வரலான்னு அவங்க கணிக்கலாம், இல்லனா இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனைகள் அவங்கள கவலைப்பட வைக்கலாம். என்னதான் இருந்தாலும் DIIகளோட பணம் ஒரு அளவுக்கு தான் சந்தையை தாங்கி பிடிக்கும். ஒரு பெரிய உலகத்தரம் வாய்ந்த ஏற்றத்துக்கு FIIகளோட முழு மனசோட பங்களிப்பு கண்டிப்பா தேவை. அது இல்லாத வரைக்கும் இது ஒரு தற்காலிகமான ஏற்றமா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். நீங்க உள்நாட்டு பிரச்சனைகள்னு சொல்றீங்க சரி, ஆனா அதே நேரத்துல அரசாங்கத்தோட பாசிட்டிவான கொள்கைகளையும் நாம பார்க்கணுமே. இப்போ சமீபத்துல இந்தியா ஓமன் இடையே கையெழுத்தான அந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை எடுத்துக்குவோம். அது எவ்வளவு பெரிய விஷயம்! பல பொருட்களுக்கு பூஞ்சிய வரி விதிப்புன்னா நம்ம ஏற்றுமதி நிறுவனங்களோட லாபம் எங்கேயோ போகும். இது வெறும் ஒரு செய்தி இல்ல, இது நிறுவனங்களோட பேலன்ஸ் ஷீட்ல நேரடியா மாற்றத்தை கொண்டு வர போற ஒரு விஷயம். இந்த மாதிரி பெரிய நேர்மறையான காரணிகள் இருக்கும்போது நீங்க சொல்ற சின்ன சின்ன உள்நாட்டு பிரச்சனைகளை சந்தை ரொம்ப சுலபமா ஜீரணிச்சிடும். வெளியில இருந்து வர்ற விருந்து நல்லா இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுக்குள்ள ஆரோக்கியம் சரியில்லையே. நீங்க சொல்ற ஓமன் ஒப்பந்தம் நீண்ட காலத்துக்கு நல்லதுதான், நான் இல்லன்னு சொல்லல. நிச்சயமா அது ஒரு நல்ல விஷயம்தான்.
ஆனா ஏன் கவலையெல்லாம் அந்த நீண்ட கால பலன்கள் வர்றதுக்குள்ள இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற உள்நாட்டு பிரச்சனைகள் சந்தையை கீழே இழுத்துடுமோங்கிறது தான். உதாரணத்துக்கு ஏர்லைன் துறை மேல காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு. இது அந்த துறை முழுக்க ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது. முதலீட்டாளர்கள் இயல்பாவே பயப்படுவாங்க. இன்னொரு பக்கம் வோடஃபோன் ஐடியா மாதிரி ஒரு பெரிய டெலிகாம் நிறுவனம் நிதி திரட்டவும் கடனை அடைக்கவும் இன்னும் போராடிட்டு இருக்கு. அது தீவாலானா அது பேங்கிங் துறை உட்பட பல துறைகளை பாதிக்கும். ரிலையன்ஸ் தமிழ்நாட்டுல ஒரு எஃப்எம்சிஜி பிராண்டை வாங்கியிருக்கு. இது அந்த துறையில போட்டியை அதிகமாக்கி மற்ற நிறுவனங்களோட லாபத்தை குறைக்கும். இதையெல்லாம் எப்படி சின்ன பிரச்சனைன்னு நீங்க சொல்ல முடியும்? புரியுது. நீங்க சொல்ற சில துறைகள்ல பிரச்சனை இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொருளாதாரம்னா அதுதானே. சில துறைகள்ல சவால் இருக்கும், சில துறைகள் ரொம்ப வேகமா வளர்ச்சி அடையும். நீங்க மற்ற துறைகளோட அபாரமான வளர்ச்சியை கவனிக்க தவறுகிறீர்கள் நினைக்கிறேன். குறிப்பா அரசாங்கம் கவனம் செலுத்துற துறைகளை பாருங்க. உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது பிஎஸ்யூஸ் எல்லாம் எப்படி ஒரு ராக்கெட் வேகத்துல போகுது. இதுதான் இப்போ பொருளாதாரத்தோட உண்மையான இன்ஜின். இதுல அரசாங்கம் பணத்தை கொட்டுது, ஆர்டர்கள் குவியுது. இந்த துறைகளோட வளர்ச்சி சிமெண்ட், ஸ்டீல், என்ஜினியரிங்னு பல துணைத்துறைகளையும் சேர்த்து வளர்க்கும். இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு. வேதாந்தா, டாடா பவர் மாதிரி பங்குகள் நல்லா வலுவா ஏறுறது இதோட அறிகுறி தானே. அது இன்ஜினா இல்ல பலூனான்னு தான் என் சந்தேகம். ஒரு 4-5 செக்டாரை மட்டும் வச்சு மார்க்கெட்டு ரொம்ப தூரம் ஓடிட முடியுமா? ஒரு ஆரோக்கியமான ஏற்றம்னா அது பரவலா எல்லா துறைகள்லையும் இருக்கணும். இங்க என்ன நடக்குது? பொருளாதாரத்தோட முதுகெலும்பு மாதிரி இருக்கிற ஐடி துறை கலவையான முடிவுகளை காட்டுது. அதாவது அங்க ஒரு தெளிவான வளர்ச்சி இல்ல. மக்கள் அன்றாட வாங்குற பொருட்களை விக்கிற எஃப்எம்சிஜி துறை நிலையாக இருக்கு. அதாவது அதுலயும் பெரிய வளர்ச்சி இல்ல. இப்படி முக்கியமான துறைகள் எல்லாம் டல்லா இருக்கும்போது சில அரசாங்கம் சார்ந்த துறைகளை மட்டும் வச்சுக்கிட்டு போறது ரொம்ப ஆபத்தானது. இதுக்கு பேர் ஆரோக்கியமான ஏற்றம் இல்ல, ஒரு பக்கமா சாஞ்சிருக்கிற ஏற்றம். சின்னதா ஒரு காத்தடிச்சாலே இது மொத்தமா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது ஒரு எச்சரிக்கை தான். ஆனா சந்தையோட தற்போதைய மனநிலைய அது சரியா பிரதிபலிக்கல. இப்ப நாம ஒரு முக்கியமான தொழில்நுட்ப கட்டத்துல இருக்கோம். நிஃப்டி 26,000ங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் கோட்டையை தொட்டு நிக்குது. இது ஒரு பலவீனம் இல்ல, இது ஒரு பலம். அந்த உயரத்துல சந்தையால நிக்க முடியுது. கிஃப்ட் நிஃப்டி காலையில காட்டுற அந்த பாசிட்டிவ் சிக்னலை வச்சு பார்த்தா இந்த 26,050ங்கிற தடுப்புச் சுவரை இன்னைக்கு உடைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. இந்த 26,050 புள்ளிங்கிறது பல மாசமா சந்தை தாண்ட முடியாம தவிக்கிற ஒரு இடம். அந்த சுவரை உடைச்சிட்டா முதலீட்டாளர்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வரும். தயங்கி நிக்கிறவங்க கூட உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சந்தை ஒரு புது பாய்ச்சலுக்கு தயாராயிடும். அந்த தடுப்புச் சுவர் அவ்வளவு சுலபமா உடையாதுன்னு தான் வரலாறு சொல்லுது. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல்கள்ல தான் பெரிய முதலீட்டாளர்கள் அவங்க லாபத்தை புக் பண்ணுவாங்க. போதுண்டா சாமி, கிடைச்ச வரைக்கும் லாபம் அன்னு சொல்லி விற்க ஆரம்பிப்பாங்க. இது சந்தையில ஒரு விற்பனை அழுத்தத்தை உருவாக்கும். ரிப்போர்ட்லயே 26,050 இருந்து 26,250 வரைக்கும் ஒரு வலுவான எதிர்ப்பு பகுதின்னு சொல்லியிருக்காங்க. சுவர் உடையுதுன்னு நினைச்சு வேகமா உள்ள போறவங்கள மாட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான எச்சரிக்கையையும் கவனிங்க. ஒருவேளை சந்தை 25,900க்கு கீழே போச்சுன்னா இந்த விற்பனை அழுத்தம் இன்னும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒரு திருப்பு முனையா இருக்கிறத விட ஒரு தற்காலிக உச்சமா இருந்து அங்க இருந்து ஒரு யூட்டான் அடிக்கிறதுக்கும் சரிசமமான வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த விவாதத்தை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். என் பார்வையும்படி உலகளாவிய பணப்புழக்கம் அதிகமாகுது. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நம்பிக்கையோட இருக்காங்க. அரசாங்க கொள்கைகள் சாதகமா இருக்கு. முக்கிய துறைகள் நல்லா செயல்படுது. இந்த எல்லா பாசிட்டிவ் விஷயங்களும் ஒன்னா சேரும்போது சந்தை மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா தெரியுது. 26,050ங்கிற தடையை உடைக்கிறது வெறும் நேரத்தை பொறுத்த விஷயம்தான். ஏன் சுருக்கம் இதுதான். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முழுசா நம்பி இன்னும் உள்ள வரல. உள்நாட்டுல சில பெரிய துறைகள்ல சீரியஸான பிரச்சனைகள் இருக்கு. சந்தையோட ஏற்றம் ஒரு சில துறைகளை மட்டுமே நம்பி இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தா சந்தை ஒரு பெரிய தடைக்கு கீழே நிக்குது. இதையெல்லாம் ஒன்னா பார்க்கும்போது இந்த பாசிட்டிவ் உணர்வுல அப்படியே நம்பாம ரொம்ப எச்சரிக்கையோட அணுகிறது தான் புத்திசாலித்தனம். சின்னதா ஒரு நெகட்டிவ் செய்தி வந்தா கூட சந்தை வேகமா கீழே வர வாய்ப்பு இருக்கு. சந்தை ஒரு உறுதியான ஏற்றத்தின் தொடக்கத்துல இருக்கா, இல்ல பலவீனமான அடித்தளத்துல கட்டப்பட்ட ஒரு தற்காலிக உச்சத்தை நோக்கி போகுதாங்கிறதுல நமக்குள்ள தெளிவான மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு.
ஆமா. இந்த கலந்துரையாடல் மூலமா ஒரே டேட்டாவை வச்சு எப்படி ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட முடிவுகளுக்கு வர முடியுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். எது சரின்னு சந்தை தான் முடிவு பண்ணணும். முதலீட்டாளர்கள் இந்த ரெண்டு பக்க வாதங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க சொந்த ஆய்வை செஞ்சு முடிவெடுக்கிறது தான் நல்லது.